சென்னை ஆர்கே நகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். பாத்தீங்களா, உண்மையான முகம் வெளியே வந்துட்டது. பூனைக்குட்டி வெளியில வந்துட்டது. நான் அப்பொழுது சொன்னேன், பல பேர் நம்பல. வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கைப்பற்ற பல பேர் முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்கள் துணை கொண்டு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இன்னைக்கு அதிமுக வலிமை உள்ள இயக்கம் என்று நிரூபித்து காட்டுகிறோம். இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஏழைகளின் வாழ்வு மலர வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக உடைந்தது. அதை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றாக இணைத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு தமிழகத்தில் 31 ஆண்டு காலம் ஆண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்ட காரணத்தில்தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு எட்டி பிடித்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. திமுக ஆட்சியில் என்ன கொள்ளையடிப்பதுதான் குறிக்கோள். எந்தெந்த இலாக்களை எவ்வளவு கொள்ளையடிக்க வேண்டும், 5 ஆண்டுகளை திட்டமிட்டு கொள்ளையடித்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காதுக்கு போய் கேட்கணும். அண்ணா திமுக ஆட்சியில போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக மிகப்பெரிய திட்டம். மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி பெற்று மத்தியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வரவழைத்து அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி ஒரே கட்டத்தில் வாங்கின 118 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைப்பதற்கு. இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்குதா? பெருசா பேசுறான் ஸ்டாலின். இன்றைக்கு நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நகர தேர்தல். சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு நகர தேர்தல் தானே இது? சட்டமன்ற தேர்தல் தானே? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இங்க சாதாரண மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த உண்மை செய்தி கூட நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு கிடைக்காது. வேதனை அளிக்குது. ஸ்டாலின் பேசுறார், தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கின்ற என்டிஏக்கு தான் போட்டியா? ஸ்டாலின் அவர்களே, தெளிவுபடுத்தப்பட்டது. எங்க கூட்டணி அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, காது கேட்கவிட்டால் இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்க கூட்டணிக்கு தலைமை தலைமை தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, காது கேட்கவிட்டால் இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்க கூட்டணிக்கு தலைமை தலைமை தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். மீண்டும் சொல்லுகின்றேன், எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அண்ணா திமுக அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். நான் சொல்லவில்லை, நான் சொல்லல,
எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி முதலாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று ஓட்டலிலே உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள். பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் பேட்டி கொடுத்தாங்க. அப்ப இந்த கருத்தை குறிப்பிட்டாங்க. தம்பி இந்த கொடி கீழே முடியும், ஒரே நிமிஷம் கொடி கொஞ்சம் கீழே முடியும். அந்த முதலாக பேட்டி குடிக்கின்ற பொழுது எங்க கூட்டணியுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஸ்டாலினால அண்ணா திமுக மீது எந்த குறையும் சொல்ல முடியல. அண்ணா திமுக மடியிலே பலம் இல்ல, மடியிலே கனம் இல்ல, வழியிலே பயம் இல்ல. அதனால எங்களை குறை சொல்ல முடியல. அதனால எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போனா உனக்கு என்னையா பயம்? டெல்லிக்கு போனாவே ஸ்டாலினுக்கு அதருது, தோல்வி பயம் வந்துட்டது. நான் முதலாக கூட்டணி அமைச்ச பிறகு நம்முடைய தேர்தல் பயணத்தை, தேர்தல் பிரச்சார பயணத்தை மயிலாப்பூர்ல தொடங்கணும். தற்போது அந்த கூட்டத்தில் பேசணும்னா அடுத்த நாள் 3 அமைச்சர் பதில் கொடுக்கிறாங்க. 3 அமைச்சர் பதில் கொடுக்கிறாங்க. அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்து விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டீர்கள், மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டீர்கள். உங்களுக்கு தேர்தல் ஜுரம் வந்து விட்டது. அதனாலதான் என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டு இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. நிறைய இருக்குது, சிந்திச்சு பாருங்க. ஒரு நான்லாம் இங்கிருந்து இங்க வந்தவன், உங்களை போல ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் கஷ்டப்பட்டு உழைச்சு இங்க இருக்கின்ற பொதுமக்கள், தமிழ்நாட்டுக்கின்ற பொதுமக்கள், எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், எங்களுடைய தலைவர்கள் அவருடைய ஆசையோடு உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான். கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேணுமா? ஏன் இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, சின்னசாமி அதிகாரத்துக்கு வந்தா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இது என்ன வாரிசு அரசியலா? என்ன ராஜா பரம்பரையா, அரசு பரம்பரையா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆட்சிக்கு வர வேணுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். இனி தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் சாதாரண குடிமகன் தான் தமிழகத்தை ஆள முடியும். அனுமதிப்பீங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவுதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நம்ப போவதில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. இதுவரை 1/4 அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறீங்க. எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையோ வெற்றி அறிவிப்பாகிவிட்டது. மக்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய முகம் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய படு தோல்வி அடைவது உறுதி. மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட நீங்கள் துணை நிற்பீங்களா? அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டு விட்டது. மாநகராட்சியில் வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, 2 ஆண்டுக்கு 12% உயர்த்திட்டாங்க. நேற்றைக்கு அறிவிப்பு வந்துட்டு மீண்டும் 6% உயர்வுன்னு. கடைக்கு 180% வரி உயர்வு, 180%